18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த கருப்பசாமி உனக்காகவே காட்டிய பச்சை கற்பூரத்தை தொட்டு விட்டாய்தானே. பச்சை கற்பூரம்னாலே அது நல்ல வாசனை நிறைஞ்சது மட்டுமல்ல, நல்ல நேர்மறையான சக்தி நிறைஞ்சதும் தான். அப்படி இப்போது எதிர்மறை எண்ணங்களும் சக்தியும் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில நேர்மறையான நல்ல எண்ணங்களையும் நல்ல சக்திகளையும் கொடுப்பதற்காக இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னேன். இதன் மூலமாக உனக்கு வந்து சேர வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் அடைய வேண்டியதும் பெற வேண்டியதும் சீக்கிரமாக உன்னை வந்து சேர்ந்துடும். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இப்போது இருக்கிற இந்த வாழ்க்கை தான் உனக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு மட்டும் நீ நினைக்க வேணாம். உன் நிலைமையை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதுமேன்னு செல்லமே. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ மீண்டு வரப்போற. இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக இருந்து உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்படி செய்ய போகிறேன். எப்போவுமே உனக்கு பிடிக்காத விஷயமும் விரும்பாத விஷயமும் உனக்கு வேண்டாத விஷயமும் நடக்கும்போது என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போல, என் விதி இப்படி தான் இருக்கும் போல நினச்சி பாதியிலேயே முயற்சிகளை விட்டுவிடக்கூடாது. எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கை சரியாகும், நான் நினச்சது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உன் முயற்சியின் தீவிரம் எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதற்குரிய பயனும் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாத்தையும் மாற்றும் சக்தி உடைய இந்த கருப்பசாமி நீ நினச்சதையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ ஆசைப்பட்டது எல்லாமே கைகூடி வருவதற்கான நேரம் வந்துருச்சு. உன் வருங்காலத்தை நினச்சி நீ பதட்டப்பட வேண்டாமேன்னு சொல்லவே. உன் கூட இருக்கிறது இந்த கருப்பசாமின்ற நம்ம தைரியத்தோட மனசை தெளிவாக வச்சுக்கோ. எல்லாரும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது என் நிலைமை மட்டும் இப்படி மோசமாயிட்டே இருக்கேன்னு நினைக்காத. நீ யாரோடும் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காம உன் வாழ்க்கை பயணம் வேற, உன்னுடைய களம் வேற, நீ செய்கிற முயற்சிகள் வேற, உன்னுடைய வேலை வேற, உன்னுடைய கவனம் வேற, உனக்கு விருப்பமான விஷயங்கள் வேற, உன்னுடைய இலக்கு வேறன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற. என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எந்த குறையும் வருவதற்கு நான் விட்டு வைக்க மாட்டேன்னு செல்லமே. நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் சில விஷயங்கள் மாறலை நடக்கலான்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் எல்லாவற்றிலும் அதிசயத்தை நிகழ்த்தி நீ நினச்சபடியே நடக்கும்படி நான் அற்புதமான மாற்றத்தையும் உண்டாக்குவேன். நீ என்கிட்ட வச்ச நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் சீக்கிரமே உனக்கு நிறைவேற்றி கொடுத்துடுவேன்னு சொன்னவே. நீண்ட நாட்களாகவே நீ கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் எப்போ நடக்கும், அதற்கான நேரம் எப்போ வரும்னு தானே காத்துக்கிட்டு இருந்த. இதோ அதற்கு ஒரு நல்ல பதில் கிடைக்க போகுது. உன் கையை பிடிச்சு உன்னை நல்வழியில் நடத்த நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படணும்? நீ நம்பிக்கையோடு மட்டும் செயல்படு, பொறுமையாக செயல்படு. அவசரப்படாமல் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வேலையும் உன் நெருங்கிய நண்பர் மூலம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய இந்த கருப்பசாமி இதை யார் மூலமாக எப்படி செய்யணுன்றதை தெரிஞ்சு தான் வச்சுருக்கேன். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நான் உன்னை ஆசீர்வதிச்சு நீ கேட்டது போலவே மிக அற்புதமான உயர்வான சிறப்பான வாழ்க்கையையும் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நடந்த எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குங்கிறத இப்போதாவது புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் அதையும் இதையும் பேசி மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு வருத்தப்பட்டு வேதனைப்படுவதற்கு பதிலாக மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு என்னை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. நீ என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்து, என்னுடைய வாக்குகளை கேட்ட இந்த நொடியிலிருந்து உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு போயிடும். உனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரப்போகுது என் செல்லமே. உன் மனசில் இருக்க விஷயங்களை நான் தெளிவுபடுத்துவேன்.